ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கசப்பில்லாத பாவக்காய் ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா கசப்பு வந்து கொஞ்சம் கூட வந்து தெரியாது. சின்ன பசங்க கூட வந்து கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பாவக்காவை வந்து 1/2 கிலோ அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். அதில் உள்ள கொட்டை விதை எதுவுமே வந்து இருக்கக்கூடாது. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பாவக்காவை இந்த மாதிரி துண்டு துண்டாக வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். இப்போ அந்த பாவக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக வந்து அதில் உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து நல்ல இந்த தண்ணியில் கொதிக்கும் போது இந்த கசப்பு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து எடுத்துரும். இப்போ நான் வந்து ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு வந்து இந்த பாவக்காவை வந்து வேக வைக்கிறேன். பாவக்காய் வந்து நல்ல சாஃப்டாக இருக்கணும். நல்லா சாஃப்டாக இருந்தாலே வந்து உங்களுக்கு கசப்பு வந்து போயிடும். இப்போ பாவக்காய் வந்து நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ ஒரு ட்ரைனரில் இந்த பாவக்காய் வந்து நான் ட்ரைன் பண்ணிக்கிறேன் தண்ணி இல்லாமல். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளியை வந்து அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். அதில் நம்ம கட் பண்ண பாவக்காவை போட்டுக்கிறேன். முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து இதில் தயிர் வந்து நான் சேர்க்குறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறோம். தயிர் சேர்க்குறதுனால பாவக்காயில் இருக்க கசப்பு வந்து கம்ப்ளீட்டாக வந்து போயிடும். அதே மாதிரி கரெக்டான அளவுக்கு நம்ம உப்பு போடும்போது அந்த பாவக்காயில் உள்ள கசப்பு வந்து தெரியாது. அந்த வெந்நீரில் கொதித்து அந்த வடிகட்டும் போதே இந்த கசப்பு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக போயிடும். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து வீடியோஸ் வரும். இப்போ அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம தேங்காய் சேர்க்குறோம். தேங்காய் சேர்க்குறதுனால இந்த பாவக்காயில் உள்ள கசப்பு கம்ப்ளீட்டாக வந்து எடுத்துரும். வெங்காயம், தேங்காய், தயிர் அதெல்லாம் வந்து சேர்க்குறதே வந்து இந்த பாவக்காயில் உள்ள கசப்பு வந்து போயிடும். இதெல்லாம் வந்து லைட்டாக வந்து அந்த ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுனால இந்த கசப்பு வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாவக்காய் வந்து கசப்பே இருக்காது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.